ஹலோ மக்களே, நம்ம தமிழக அரசோட இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்குகிற உதவி ஆணையர் அலுவலகம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற உதவி ஆணையர் அலுவலகத்தில் ஒரு சில வேலைவாய்ப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு வேலை தான். அதாவது அலுவலக உதவியாளர், ஓட்டுநர். அலுவலக உதவியாளரில் 4 வேகன்சி, ஓட்டுநரில் 1 வேகன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஊதிய லெவல் பார்த்தீங்கன்னாக்கா லெவல் 8 சேலரி ஓட்டுநருக்கு 19,500 ஸ்டார்ட் ஆகும். அலுவலக உதவியாளருக்கு லெவல் 1 சேலரி 15,700 ஸ்டார்ட் ஆகும். ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8th படிச்சிருந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கு நல்ல உடல் தகுதியுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு 8th படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்து சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும் அப்ளை பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து இந்து சமய அறநிலையத்துறையோட வேலை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன சுழற்சி முறையை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இன்டர்வியூ மாதிரி தான் வைப்பாங்க. அதில் ஓட்டுநர் வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா ஆதி திராவிடர் அருந்ததியருக்கு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவை அப்படின்னு சொல்லி முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. அலுவலக உதவியாளரில் அந்த 4 வேகன்சியுமே அந்த இன சுழற்சி முறையில் தான் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கவர்மெண்ட் வேகன்சியில் முன்னுரிமை கொடுக்குறோன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான லோக்கல் ஜாப்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்லாம் எங்கே யூஸ் ஆகும்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான ஜாபில் முன்னுரிமை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்ததுனாக்கா நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SC/ST கேண்டிடேட் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேண்டிடேட் 32 வயசு வரைக்கும், MBC DNC கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும், BC கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டல் கவர் மேலே, அந்த உரை மேலே அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும், அப்படி இல்லைனாக்கா ஓட்டுநர் பணியிடத்திற்கு அப்படின்னு சொல்லி அது மேலே எழுதி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் பிரிப்பாங்க. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டுன்னு உங்களோட அட்ரஸ் எழுதுன ஒரு போஸ்டல் கவரையும் இணைச்சி அனுப்பணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ரிட்டன் கால் லெட்டர்லாம் அனுப்புவாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் லிஸ்ட் இதிலேயே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட பெயர், முகவரிக்கான ID, உங்களோட 8th தேர்ச்சி பெற்றதுக்கு 10th மார்க் ஷீட்டு அந்த மாதிரி அதுக்கு மேலே முடிச்சிருந்தீங்கன்னா அது, ஓட்டுநர் உரிமம், TC, ஜாதி சான்றிதழ், தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண், பதிவு சான்றிதழ் நகல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருந்தீங்கன்னா கொடுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக பதிஞ்சிருக்கணும்லாம் கிடையாது. பதிஞ்சிருந்தால் அந்த சீனியாரிட்டி பிரகாரம் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குடும்ப அடையாள அட்டை, அந்த இன சுழற்சி முறைக்கு அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், வேறு ஏதாவது ஸ்பெஷல் ப்ரையாரிட்டி உங்களுக்கு இருந்ததுனாக்கா அதையுமே இதில் மென்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாம்ப் போட்டுனா கவரும் அனுப்பணுன்னு இருக்காங்க. எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம் மெயின் ரோடு, தூத்துக்குடி 628001 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்ப படிவமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த PDF வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அதிலே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும்னு சொல்லி போட்டுருப்பாங்க. தமிழ்லேயே தான் இருக்கும். ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருக்க. எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட் விருப்பம் இருந்தனாக்கா கண்டிப்பாக பண்ணுங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் TNPSC Group 4 and VAOக்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே டெலகிராம் குரூப் மூலிமா கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ், அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் PDF எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903716083 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும், உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாகவே மெட்டீரியல் எல்லாமே PDF-ஆக ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை மட்டும் தனியாக வாங்கிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு சில மெட்டீரியல் வச்சுருப்பீங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் மெட்டீரியல் தேவைப்படுறவங்க அதுக்கு மட்டும் PDF வாங்கிக்கலாம். தனியாகவே ஒவ்வொரு தனித்தனி PDF-ஆகவே வாங்கிக்கலாம். அந்த PDF பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம், என்னென்ன ரேட் அப்படின்னு சொல்லி. இந்த PDF வந்து வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பிள் மெட்டீரியல் PDFமே கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம ரெடி பண்ண மெட்டீரியல் எல்லாமே அந்த ஒன்லைனர் PDF எப்படி இருக்குன்னு சொல்லி சாம்பிள் PDF பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா அந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எல்லாருமே மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்தனாக்கா மெட்டீரியல் வாங்கிக்கலாம். எக்ஸாம் வேறு கிட்ட வந்துட்டுன்றனால சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க. அதே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே மென்ஷன் பண்ணுங்கள் என்னென்ன மெட்டீரியல் வேணும்னு சொல்லி. அந்த சப்ஜெக்ட் நேம் போட்டிங்கனாக்கா அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸை இந்த கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கே சென்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் பற்றியோ இல்லை கிளாஸ் டீட்டெயில் பற்றியோ எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.